வெல்கம் டு தமிழ்டாக்ஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மிஸ்டர் லோக்கல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிஸ்டர் லோக்கல் இது ஒரு ராஜேஷ் படம். ராஜேஷ் படம்னாலே ஹீரோ ஒரு ஹீரோயினை வேட்டி லவ் பண்ணுவார். அந்த லவ்வுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். இதே ஃபார்முலாவில் தான் படம் எடுப்பார். இந்த ஃபார்முலாவில் படம் எடுத்து சில படங்கள் ஓடியும் போயிடுச்சு. சிவகார்த்திகேயன் மட்டும்னா அவரும் இதே ஃபார்முலா தான். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபார்முலா படங்கள்லாம் ஓடுதுன்ட்டு. அதுலேயும் நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடி இருக்கு. இந்த ஃபார்முலா படம் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு பழைய ஃபார்முலாக்காரங்களும் புதுசாக ஒரு பழைய ஃபார்முலா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க. படத்தில் கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை, பாட்டு சரியில்லை, ஃபைட்டு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இது ஒரு காமெடி படங்கிறதுனால இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் தேவையில்லைன்னு நினச்சிட்டாங்க போல். இது காமெடி படம்னு அவங்களே நம்பிட்டாங்க வேறு போல். படத்தில் யோகி பாபு வர்றாரு, ரோபோ சங்கர் வர்றாரு, சதீஷ் வர்றாரு. வந்து காமெடி பண்ணிட்டு போகிறாங்க. வந்து கழுத்து அறுத்துட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ மொக்க காமெடி. யோகி பாபுலாம் அந்த சீனில் கொடுத்த டைலாகை ஒழுங்காக பேசினாலே போதும். அதை விட்டுவிட்டு டப்பிங்கில் ஓவர்லாப்பில் என்னென்னமோ பேசி விட்றாரு. அதெல்லாம் வருது, கேட்க கன்றாவியாக இருக்குது. ரோபோ சங்கர் முழு திரையும் அடைச்சி நின்றுக்கிட்டு இருக்காரு. சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. சதீஷு கேட்கவே வேணாம். இந்த படத்தில் அவர் மாலை போட்டிருக்காரு, அதனால் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாராம். ஆனால் படம் பார்க்க வந்து மாலை போடலையா? அப்போ படத்தை பார்த்துவிட்டு இவர் காமெடியும் பார்த்துவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகிறேன். படத்தில் அதே பழைய ஃபார்முலா கதை. படத்தில் ஹீரோவுக்கு அதே பழைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். இதை முதல்ல மாற்றுங்கப்பா, தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஃபார்முலா கதையிலே நாங்கள் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கோம். இதே ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் இது சக்ஸஸ் காம்பினேஷன். இதில் நாங்கள் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கோம், இனியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்ஸஸ் காம்பினேஷனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிருக்கான். அந்த இன்டர்வியூவில் இவன் நுழைஞ்ச உடனே அந்த இன்டர்வியூ எடுக்கிற அதிகாரி முகமெல்லாம் மாறி போச்சு. ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. கேள்விக்கு இவன் சரியாக பதில் சொல்லியிருக்கான். அன்றைக்கான இன்டர்வியூக்கு பாஸ் ஆகிட்டான். அதில் செகண்ட் லெவல் இன்டர்வியூக்கு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வரும்போது தயவு செஞ்சு இந்த சாக்ஸை போட்டு வராதிங்க, குடலை பரட்டுது, அதனால் நாளைக்கு இந்த சாக்ஸை மட்டும் போட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அவன் போயிட்டு மறுநாள் வந்திருக்கான். மறுநாள் இவன் நுழைஞ்ச உடனே அவருக்கு பழையபடி குரலை பரட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்பா தம்பி, நேற்றே உன்ட்ட என்னப்பா சொன்னேன், தயவு செஞ்சு அந்த சாக்ஸை போட்டு வராதுன்னு சொன்னேன்ல அப்படின்னா, சார் அந்த சாக்ஸை போட்டுலாம் வரல சார், இந்தா பாருங்கள் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன்னு பாக்கெட்லேருந்து எடுத்திருக்கான். ஏப்பா ஏய், அது எடுத்துகிட்டு வராதுன்னு சொன்னால் அதை போய் எடுத்து வந்திருக்கேன்னா, இல்லை சார் இதை போட்டு வந்ததுனால தான் நேற்று இன்டர்வியூ சக்ஸஸ் ஆச்சு, அதனால் போட்டு வந்தேன்ருக்கான். இப்படி சக்ஸஸ் ஃபார்முலான்னு சொல்லி இன்னும் 80 நாளைக்கு நம்மளை கொண்டு எடுக்க போகிறாங்களே தெரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களால் உட்காரவே முடியல. உங்களால் முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.